பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பணியிலே எத்தனை இடர் வந்தாலும் நம்முடைய நோக்கம் எல்லாம் அவருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம் என்பதை பவுலடியார் கொரிந்து சபைக்கு கற்றுத்தருகிறார். அது இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது. எத்தனை நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய காலங்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு இடரல் அற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் 3வது வசனத்திலே இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, நம்மை குற்றம் சாட்டப்படாதபடிக்கு என்றல்ல, இந்த ஊழியத்தை குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம தனிப்பட்ட விதத்தில் குற்றம் சாட்டினா கூட பிரச்சனை இல்லை. நாம் செய்கிற ஊழியம் என்ன பண்ணிடக்கூடாது, அது குற்றமில்லாதவருடைய ஊழியம். அந்த ஊழியத்தை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி, எவையெல்லாம் நாங்கள் இந்த ஊழிய பாதையிலே கடந்து வந்தோம், அப்பொழுது கடந்து வரும் பொழுதெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம் என்பதுதான் அந்த சக்ஸஸ். அதைத்தான் அவர் சொல்றார், எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பாக அந்த அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் வரை பார்த்திங்கன்னா 31 நிகழ்வுகளை சொல்கிறார். ஏறக்குறைய 31 நிகழ்வுகள் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் என்ன பண்ணலை, இடரல் அடையலை. நாங்கள் இடரல் அடைஞ்சிட்டோம்னா எங்களை பற்றி பேசினா பரவாயில்ல, நாங்கள் செய்கிற ஊழியம் தவறாக பேசப்படும். ஆகையாலே என் ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் ஒருபொழுதும் இடரற்றவர்களாக இருந்தோம், எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம் என்பதை பவுலடியார் மிக தெளிவாக சொல்கிறார். இது ஊழிய பாதையில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும், உண்மையாய் ஊழிய பாதையில் ஈடுபடுகிற எல்லாருக்கும் இல்லை, உண்மையாய் ஆண்டவருடைய பணியை செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுதெல்லாம் மனரம்யத்தை ஆண்டவர் தருகிறார். அப்படிப்பட்ட மனரம்யத்தை உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வேண்டும். அதற்கேற்ற விதத்தில் நாம் இடரல் அற்றவர்களாக நாம் செய்கிற ஊழியத்தை யாரும் சொல்லிவிடாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான், பொறுமையோடு செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். அதில் முதலாவது இன்வேர்டில் பாதிக்கப்படுகிற விஷயங்களை பற்றி அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும்
மிகுந்த நெருக்கம், மிகுந்த இடுக்கண், மிகுந்த உபத்திரம், இதில் நாங்கள் மிகுந்த பொறுமையோடு இருந்தோம். சில நேரங்களில் ஊழிய பாதையில் ஏன் இது நடக்குது ஆண்டவரேன்னு சொல்லி அதற்கு அது நீங்குவதற்காக நாம் ஜெபம் பண்ணாலும் அது அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு மத அடிப்படைவாதிகளுடைய சக்திகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதற்காக எவ்வளவோ காலமாக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து மிகுந்த உபத்திரம், சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும். ஆவியில் தான் சத்ருவான குடியிருக்கணும்னு விருப்பப்படுவான். அந்த இடத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்கூடாது. அதை விட்டு கொடுப்பதற்கேற்ற வகையில் உபத்திரமும் இடுக்கண் நெருக்கம்லாம் வந்துடும். ஒவ்வொரு நாளும் அதை போராடிக்கிட்டு இருப்பான். எப்படியாவது இந்த ஸ்பிரிட் இருக்கிற இடத்துல நான் உட்காரணும். ஆவி ஆத்மா சரீரத்தை காட்டிலும் அவன் விரும்புகிறது எதுனா நம்முடைய ஆவி. அந்த ஸ்பிரிட்டில் ஆளுகை செய்யணும்னு சொல்லி நினைப்பான். அதற்கான உபத்திரவத்தை கொடுப்பான், நெருக்கத்தை கொடுப்பான், இடுக்கணை கொடுப்பான். எப்படியாவது அதை விட்டு கொடுப்பதற்குன்னு சொல்லி பல்வேறு விதங்களை அந்த நெருக்கம் சில நேரங்களில் புகழ்ச்சியாக கூட அமைஞ்சிடலாம். கடினமாக இருக்காது. புகழ்ச்சியின் போதையிலே நம்ம பல நேரங்களில் நம்முடைய ஆவியை சத்ருவானனுக்கு விட்டு கொடுத்துருவோம். ஒரு பக்கம் புகழ்ச்சி, இன்னொரு பக்கம் இகழ்ச்சி. இரண்டிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையாலே பொறுமையோடு மிகுந்த உபத்திரவங்கள் வந்தாலும் நெருக்கமான சூழ்நிலையிலும் இடுக்கண்கள் வந்தாலும் ஒரு நாளும் இடரல் அடையக்கூடாது என்பதை இன்றைக்கு பவுலடியாருடைய வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுத்தருகிறோம். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவருக்கு உதாரணமாக இருந்தார், எனக்கும் உதாரணமாக இருக்கிறார். ஆகையாலே வேதத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது, ஜெபிப்பது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக அதை கீழ்ப்படிவது தான் ரொம்ப முக்கியம். 20 தடவை நான் வேதத்தை படித்து முடிச்சிட்டேன்னு சொல்வது ரொம்ப நல்லது. நாலேஜை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது என்னென்னா அந்த ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவது. இத்தனை முறை படிச்சுட்டு அதுக்கு பொருத்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. படித்ததுக்கு ஏற்ற வகையில் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் தான் அது பயனுள்ள இடரற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்றைக்கும் கூட சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் இடரற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் மனரம்யமாய் வாழ்வதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் பார்ப்பாங்க, நம்ம பகைக்கிறவங்க பார்ப்பாங்க, எவ்வளவு நெருக்கத்தை கொடுத்தாலும் சரி, உபத்திரவத்தை கொடுத்தாலும் சரி, அவன் மனரம்யமாக இருக்கிறானே, எப்படி அது அவனுக்கு சாத்தியம்? அவன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறவன். ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன் மனத்தாழ்மையாக இருப்பான், மனரம்யமாக இருப்பான், எல்லா சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட மனரம்யத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்த எல்லா தவச காலங்களிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமேன்.